சூப்பர் 60 இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக, கல்வியில் எழுச்சி பெற்ற தமிழ்நாட்டிற்கு தடை ஏற்படுத்த மத்திய அரசு முயற்சிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. கல்வித்துறையை மேம்படுத்த தமிழ்நாடு அரசு பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் 2025-26 ஆண்டிற்கான புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டங்களின் தொடக்க விழா சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எனும் கருப்பொருளுடன் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். கலை நிகழ்ச்சிகளுடன் இந்நிகழ்ச்சி கோலாகலமாக தொடங்கியது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அன்பில் மகேஷ், கோவி செழியன் உள்ளிட்ட அமைச்சர்களும், நடிகர் சிவகார்த்திகேயன், இயக்குநர்கள் வெற்றிமாறன், மிஷ்கின், ஞானவேல், மாரி செல்வராஜ், தியாகராஜன் குமாரராஜா, பிரேம்குமார், தமிழரசன் பச்சைமுத்து, கிரிக்கெட் வீரர் நடராஜன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு கல்வியில் உயர்ந்த தமிழ்நாடாக மாற வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு அரசின் கல்வி திட்டங்களின் பலன்களை பட்டியலிட்டார். புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், மாடல் ஸ்கூல்ஸ், ஸ்மார்ட் வகுப்பறைகள், விளையாட்டுத்துறைக்கு சிறப்பு கவனம் செலுத்தக்கூடிய திட்டங்கள்னு ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். கல்வியில தமிழ்நாடு பெற்றிருக்கக்கூடிய எழுச்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் திரும்பி பார்க்குது. இந்த எழுச்சியை பொறுத்துக்க முடியாம தான் கல்விக்கு தடை ஏற்படுத்தலாம்னு ஒன்றியத்தில் நினைக்கிறாங்க. நம்முடைய வளர்ச்சியை பார்த்து ஒதுக்க முடியாம தடை ஏற்படுத்தக்கூடிய சிலருக்கு பயத்தை வரவழைக்கணும். கல்வியிலே சிறந்த தமிழ்நாடு, கல்வியிலே உயர்ந்த தமிழ்நாடா மாறும், நிச்சயமாக மாற்றுவோம். இதனிடையே விடியல் பயண திட்டத்தை மகாலட்சுமி திட்டம் என்ற பெயரில் தெலுங்கானா அரசு செயல்படுத்தி வருவதாக கூறிய அவர், இதுதான் ஆரோக்கியமான அரசியல் என தெரிவித்தார். தெலுங்கானாவில் அடுத்த கல்வியாண்டு முதல் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படும் என அம்மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அறிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பங்கேற்ற தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி 2025-26 கல்வியாண்டுக்கான புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டங்களை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து மேடையில் பேசிய ரேவந்த் ரெட்டி காலை உணவு திட்டம் மனதை தொடும் திட்டம் என பாராட்டினார். This is very heart touching scheme. I wanted to announce here in this dais, Telangana government is going to implement this scheme in next academic year. I am going to take this inspiration from here. தமிழ்நாடு மக்கள் அதிர்ஷ்டசாலிகள் என கூறிய ரேவந்த் ரெட்டி தமிழ்நாடு சிறந்த முதலமைச்சரை பெற்றிருப்பதாக ஸ்டாலினை புகழ்ந்து பேசினார். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய மாணவர்களின் சாதனைகள் அனைவரையும் நெகிழ வைத்தது. குறிப்பாக நான் முதல்வன் திட்டத்தில் பலன் பெற்ற தென்காசியைச் சேர்ந்த மாணவி பிரேமா தனது முதல் மாத சம்பளத்தை மேடையில் தந்தையிடம் வழங்கி அனைவரையும் கண்கலங்கச் செய்தார். பெண் பிள்ளையை எதற்காக படிக்க வைக்கின்றீர்கள் என கேட்ட ஊர் மக்களுக்கு மத்தியில் பல்வேறு தடைகளை கடந்து தந்தை தன்னை படிக்க வைத்ததாக உணர்ச்சி பொங்க கூறினார். அப்பா 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 எல்லா விஷயத்திலுமே அப்பா தான். நீ படி, நான் படிக்க வைக்கிறேன், என்னால முடியும் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் ஜப்பானில் வேலை கிடைத்திருப்பதாக கூறிய கன்னியாகுமரி மாணவி ஜப்பான் மொழியில் பேசி அசத்தினார். தமிழ்நாடு சைஃபுத்தோ சிஎம் சார் நீ வதாஷி நோ கோக்கோகர டோமோ அரிகத்தோ கோசைமாஸ். புதுமை பெண் திட்டத்தில் கிடைத்த பணத்தை கொண்டு காது கேட்காத தனது தாய்க்கு மிஷின் வாங்கி கொடுத்ததாக கூறிய தஞ்சை மாணவி ரம்யா அனைவரையும் கண்ணீரில் ஆழ்த்தினார். உங்களை எந்த இடத்துலயும் விட மாட்டேன், இன்னும் படிச்சு உங்களை நான் நல்லா காப்பாத்துறேன். என்னோட லைஃப்ல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி சார்.
கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் கணித ஆசிரியை ஆக வேண்டும் என கூறிய மாணவி சுபலட்சுமியை உடனடியாக அழைத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது பேனாவை அன்பளிப்பாக வழங்கினார். முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய மாணவி சுபலட்சுமி புதுமை பெண் திட்டத்தை முதுகலை படிப்பிற்கும் நீட்டிக்க வேண்டும் என முதலமைச்சரிடம் கோரிக்கை விடுத்தார். சார், இப்போ இந்த புதுமை பெண் திட்டம் ஸ்கீம் யூஜிக்கு மட்டும் தான் சார் கிடைக்குது. அது பிஜிக்கும் கொஞ்சம் நீடிக்கணும்னு எங்களோட ரெக்வஸ்ட் சார், ப்ளீஸ் சார். இதனிடையே தனது தாய் தூய்மை பணி செய்தும் வீட்டு வேலை செய்தும் தன்னை படிக்க வைத்தார் எனவும் அரசின் உதவியால் தற்பொழுது மருத்துவம் படிப்பதாகவும் அரசு பள்ளியில் படித்த மாணவர் மணிவாசகம் நெகிழ்ச்சியுடன் கூறினார். காலையில் பூ பறிக்க போயிடுவாங்க, அதுக்கப்புறம் துப்புரவு பணியாளர், அதுக்கப்புறம் சாயங்காலம் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கிடைக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டு வேலை பாத்திரம் தேய்க்க அந்த மாதிரி போவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை தான் நான் ஒரு 10th வரைக்குமே படித்தேன். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக 3rd இயர் MBBS படிச்சுட்டு இருக்கேன். அப்போது குறுக்கிட்டு பேசிய முதல்வர் துப்புரவு பணியாளர் என்பதை தூய்மை பணியாளர் என மாற்றியிருப்பதாக குறிப்பிட்டார். அதே நேரத்தில் ஒரு சின்ன திருத்தம், உங்க அம்மா பணியாற்றின பணியை பத்தி சொன்னீங்க, அது தூய்மை பணியாளராக மாத்திட்டோம் நம்ம அரசுல. அதை நம்ம தூய்மை பணியாளர்னு சொல்லுங்க. நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் கல்லூரி படிப்பை முடித்து பன்னாட்டு நிறுவனத்தில் பணியில் சேர்ந்திருப்பதாக சென்னையைச் சேர்ந்த விக்னேஷ் நெகிழ்ச்சிப்பட கூறினார். நான் முதல்வனில் ஒரு MNC கம்பெனி பிளேஸ்மெண்ட்ஸில் பிளேஸ் ஆகிருக்கேன். இதில் அம்மா சிங்கிள் பேரண்ட் தான். ஸோ அம்மா மட்டும் தான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. ஸோ அந்த டைமில் கோர்சஸும் 4 வருஷமும் ஃபுல்லாக எல்லா செம்மும் கோர்சஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனல் இயரில் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இந்த இயர் திடீர்னு எனக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சு அது. ஸோ அந்த பிளேஸ்மெண்ட்ஸில் அந்த கம்பெனியில் அது பல பேரோட ட்ரீம் கம்பெனி. ஸோ அங்கே பிளேஸ் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா. புதுமை பெண் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் திருப்பத்தூரைச் சேர்ந்த தூய்மை பணியாளரின் மகள் லாவண்யா காவல்துறை அதிகாரியாக விரும்புவதாக கூறினார். எனக்கு போலீஸ் ஆகணும்னு ரொம்ப ஆசை. சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசை. ராயல் என்ஃபீல்டு பைக் வாங்கணும். பைக் வாங்கி என் அம்மாவை கூப்பிட்டு போகணும். எல்லாருமே அம்மாவை பார்த்தாக்க என்னை பார்த்தாவே குப்பை வர்ற பொண்ணு அப்படின்னு தான் சொல்லுவாங்களே, அவங்களோட பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இனிமேல் அந்த பேரே வரக்கூடாது. லாவண்யாவோட அம்மா போலீஸோட அம்மா வராங்க அப்படின்னு தான் சொல்லணுமே. தன்னை மேக்ஸ் டீச்சர் என முதலமைச்சர் அழைத்தது பெருமை அளிப்பதாக ராணிப்பேட்டையைச் சேர்ந்த மாணவி சுபலட்சுமி கூறினார். யாருன்னா அப்படி கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு நினைச்சேன். இது அவர் கூப்பிட்டாரு சார், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் அந்த மாதிரி எல்லாம் கூப்பிட மாட்டாங்க, வாமா அப்படின்னு தான் கூப்பிட நினைச்சேன். மேக்ஸ் டீச்சர் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு சார். முதலமைச்சரிடம் ஆசீர்வாதம் பெற்றது மறக்க முடியாத நிகழ்வு என்றும் சுபலட்சுமி கூறினார். வாழ்க்கையில் உயர என்ன செய்ய வேண்டும் என்று மாணவர்களுக்கு சிவகார்த்திகேயன் அறிவுரை வழங்கியுள்ளார். ஒரு தலைமுறை படித்தால் அடுத்த தலைமுறை சிறப்பாக இருக்கும் என்பதற்கு தானே உதாரணம் என நடிகர் சிவகார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் தன்னிடம் இருக்கும் டிகிரி தனக்கு தன்னம்பிக்கையை அளிப்பதாக கூறினார். நான் 3 வேளையும் சாப்பிட்டு தான் ஸ்கூலுக்கு போனேன். ஏன்னா எங்கள் அப்பா ஒரு வேளை சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போய் படித்ததுனால நான் ஆட்டோலையும் ரிக்ஷாலையும் ட்ரெயின்லையும் பஸ்லையும் நான் ஸ்கூலுக்கு போனேன். எங்கள் அப்பா நடந்து ஸ்கூலுக்கு போனதுனால. ஸோ ஒரு தலைமுறையில் ஒருத்தர் படித்தா அதுக்கு அடுத்து வர தலைமுறைகள் எல்லாம் நல்லா இருக்கும்ன்றதை நான் என் குடும்பத்தில் இருந்து பார்த்துருக்கேன். இங்கே சவால் வரும்பொழுதெல்லாம் எனக்கு இருக்கிற ஒரே தைரியம், என்கிட்ட 2 டிகிரி இருக்கு, இங்கேருந்து அமிச்சிட்டிங்கன்னா நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சாவது என்னால் பொழைச்சிக்க முடியும் அப்படின்றது தான். வெற்றி பெறுவதற்கான வழியையும் தனது அனுபவங்களில் இருந்து சிவகார்த்திகேயன் தெரிவித்தார். லைஃப்ல நீங்க ஜெயிக்கணுமா, இல்லை சம்பாதிக்கணுமா, வீடு வாங்கணுமா, கார் வாங்கணுமா, இல்லை சக்சஸ்ஃபுல்லா இருக்கணுமா, அம்மா அப்பாவை பார்த்துக்கணுமா, எல்லாரும் முன்னாடியும் மரியாதையா இருக்கணுமா, எல்லாருக்கும் சமமா இருக்கணுமா, 1 ஸ்டாப் சொல்யூஷன். படிங்க. மார்க்குக்காக கொஞ்சம் படிங்க, வாழ்க்கைக்காக நிறைய படிங்க. நான் மார்க்குக்காக படித்தேன், ஆனால் வாழ்க்கைக்காக படிச்சேனான்னு தெரியல. அது அனுபவத்தில் வருது. மாணவர்களின் இந்த வெற்றி தனக்கு மிகப்பெரிய ஊக்கம் அளிப்பதாகவும் சிவகார்த்திகேயன் கூறினார். கல்வியை நம்மிடமிருந்து எடுக்க நினைத்தால் அதனை அதே வழியில் எதிர்க்க வேண்டும் என இயக்குனர் வெற்றிமாறன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் எப்போதுமே கல்விக்கு முக்கியத்துவம் இருந்திருக்கு. அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு நினைப்பாங்க. கல்வியை நம்ம கிட்ட இருந்து சிஸ்டமிக்கா எடுக்கிறதுக்கு ஒரு வேலை நடக்குதுன்னும் போது அதை சிஸ்டமிக்காவே எப்படி எதிர்க்கணும், அதை சிஸ்டமிக்கா எப்படி எதிர்கொள்ளணும்ன்றது தான் இந்த 4 வருஷத்துல நடந்திருக்கிறது. கல்வியில நாம ஒரு பெரும் பாய்ச்சலை கண்டிருக்கிறோம் தான் எனக்கு சொல்லணும்னு தோணுது. காலை உணவு திட்டம் கல்வித்துறையில் மிகப்பெரிய பாய்ச்சல் என இயக்குனர் மாரி செல்வராஜ் கூறினார்.
இந்த வாழை தோட்டத்துக்குள்ளே புகுந்து இந்த வாழை மரங்களில் பழங்களை பிச்சு சாப்பிட்றது தான் எங்களோட டெய்லி உணவாகவே இருக்கும். பசிங்கிறது பெரிய போராட்டமாகவே இருக்கும். பசியால் படிப்பை நிப்பாட்டினவங்க நிறைய பேர். அதுக்கப்புறம் இந்த காலை உணவு திட்டம் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி நிறைய அந்த செய்தி வந்த அன்னைக்கு நான் அடைந்த அளவுக்கு மகிழ்ச்சியே கிடையாது. பள்ளி கல்வித்துறையில் சமூக நீதி என்ற வார்த்தை ஓங்கி ஒலித்து வருவதாகவும் மாரி செல்வராஜ் தெரிவித்தார். இசைக்கலைஞனுக்கு உலகில் எந்த அரசும் நடத்தாத அளவில் இளையராஜாவிற்கு தமிழ்நாடு அரசு பாராட்டு விழா நடத்தியதாக இயக்குனர் மிஷ்கின் பாராட்டியுள்ளார். உலகத்திலே ஒரு மிக சிறந்த ஆளுமை என்று கருதப்படுகிற இளையராஜாவுக்கு விழா எடுத்ததுக்கு அவங்கள காலை தொட்டு நான் கும்பிட்டுக்கிறேன். உலகத்தில் எந்த அரசும் ஒரு இசைக்கலைஞனுக்கு எடுக்காத ஒரு விழாவை ஐயா முதல்வர் ஐயா எடுத்திருக்காரு. அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். கல்வி அனைவரையும் சமமாக்கும் என்று கூறிய இயக்குனர் தியாகராஜா குமாரராஜா இதனால்தான் இடைக்காலத்தில் நமக்கு கல்வி மறுக்கப்பட்டதாக கூறினார். கல்வி என்னையும் அறிவாளியாகவே வைத்திருக்கும், அதை வாங்குபவரையும் அறிவாளியாக வைத்திருக்கும். என்னிடம் இருக்கும் கல்வி அவருக்கும் போய் சேரும், அவரை எனக்கு சமமாக மாற்றும் அல்லது என்னை அவருக்கு சமமாக ஏற்றும். இதனால தான் கல்வியை கற்கக்கூடாதுன்னு பழங்காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தடுத்துக்கிட்டே இருக்காங்க. கற்றுக்கிட்டு வந்திருந்த நாம ஏன் நடுவில் கல்வியை இழந்தோன்றதை யோசிக்கணும். அவங்க முன்ன கட்டைவரில் கேட்ட மாதிரி, கர்ணனுக்கு அம்னீஷியா கொடுத்த மாதிரி இப்போ புதிய கல்விக் கொள்கையை கொண்டாந்து உங்களோட தடுக்கிறத தடுக்க பார்க்குறாங்க. மத்திய அரசின் நெருக்கடிக்கு மத்தியிலும் கல்வித்துறைக்கு முதலமைச்சர் முக்கியத்துவம் அளிப்பதாக கூறியதுடன் அவருக்கு தியாகராஜா குமாரராஜா நன்றி தெரிவித்தார். படிக்காதவர்களை விட படித்தவர்கள் தான் அதிகம் பேர் வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருப்பதாக இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்து தெரிவித்தார். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பேசிய அவர் தனது கல்விக்கு அரசின் இலவசங்கள் உதவியதாக நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். பஸ் பாஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்னு எல்லா கவர்மெண்டோட இலவசங்களை அனுபவிச்சு அதில் படித்து நான் ஒரு இன்ஜினியரிங் முடித்த ஒரு ஸ்டூடெண்ட்டு. கல்விக்காக எப்பவுமே நம்ம முன்னாடி நிற்கணும். சொல்லுவாங்க சச்சின் டெண்டுல்கர் படித்தாரா, இளையராஜா படித்தாரா, இல்லை ரஹ்மான் படித்தாரான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்பாதீங்க, அப்படி ஜெயிச்சவங்க 100 பேர் தான். படித்ததுனால ஜெயிச்சவங்க தான் இங்கே அவ்வளோ பேர் இருக்கும். தமிழ்நாடு பகுத்தறிவுக்கு மட்டுமல்ல கல்வி அறிவுக்கும் பெயர் போனது என்று இயக்குனர் பிரேம்குமார் பெருமிதம் தெரிவித்தார். தமிழ்நாடு பகுத்தறிவுக்கு மட்டும் இல்லை, கல்வி அறிவுக்கும் பெயர் போன ஒரு மாநிலம். ஸோ கல்வி அவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட தன்மானத்துக்கு இணையாக அதை நம்ம பார்ப்போம். மாணவர்களுக்கு என்ன தேவையோ அதை அரசு செய்து கொடுக்கும் என்று இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் நடராஜன் நம்பிக்கை தெரிவித்தார். இப்போ இருக்கிற மாணவ மாணவிகள் நிறைய அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கணும். இங்கிருந்து நிறைய பேர் பெரிய லெவலில் ஆடணும். சாதாரண கிராமத்திலிருந்து எங்கேனாலும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இவங்கெல்லாம் முன்னுதாரணமாக இருக்காங்க. ஸோ நீங்களும் எங்கே இருந்தாலும் எவ்வளோ தூரத்தில் எங்கே இருந்தாலும் போக முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கையோட கவர்மெண்ட் உங்களுக்கு பக்கபலமாக இருக்காங்க, சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி இன்னும் பெரிய லெவலில் ஆகுங்கிறது என்னோட ஆசை. அரசு பள்ளியில் படித்ததற்காக பெருமைப்படுவதாகவும் நடராஜன் கூறினார். ரயிலில் இருந்து ஏவுகணையை ஏவும் சோதனையை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு வெற்றிகரமாக செயல்படுத்தியுள்ளது. இந்தியாவிலேயே முதன்முறையாக ரயிலிலிருந்து ஏவப்பட்ட இந்த அக்னி ஏவுகணையின் சோதனை வெற்றி அடைந்துள்ளது. DRDO எனப்படும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு சார்பில் அக்னி பிரைம் ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டது. ஒடிசாவில் இந்திய ரயில்வேவுடன் இணைந்து சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட நடைமேடையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரயிலில் இருந்து அக்னி ஏவுகணை விண்ணில் ஏவப்பட்டது. இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் சென்று இலக்கை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்ட இந்த ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக அமைந்தது. உலகிலேயே இத்தகைய தனித்திறன் கொண்ட நாடுகள் பட்டியலில் இந்தியாவும் தற்போது இணைந்துள்ளது. இந்த ஏவுகணை சோதனையின் வெற்றிக்கு உழைத்த DRDO மற்றும் பாதுகாப்பு படைக்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை நகர் மற்றும் நகரை ஒட்டிய பகுதிகளான செம்பனார் கோவில், வடகரை, குத்தாலம், மங்கைநல்லூர், தேரணந்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் 2வது நாளாக பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை, அரிமளம், கொத்தமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது.
திருச்சி மாவட்டத்தில் தில்லைநகர், உறையூர், சத்திரம் பேருந்து நிலையம், ஸ்ரீரங்கம், பிராட்டியூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இதேபோல புதுச்சேரியில் சுமார் 2 மணி நேரம் வெளுத்து வாங்கிய மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. வேலூரில் காலை முதலே வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் மாலையில் பெய்த கனமழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. செங்குளம், மரவன்குளம், காமராஜபுரம், ஜவஹர் நகர், கரிசல்பட்டி, மேலக்கோட்டை உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழை மண்ணை குளிர்வித்தது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளான நாமகிரிப்பேட்டை, பட்டணம், வடுகம் உள்ளிட்ட பகுதிகளில் சாரல் மழை பெய்தது. தேனி மாவட்டத்தில் அள்ளிநகரம், பொம்மையக்கவுண்டன்பட்டி, ரத்தினம் நகர், அன்னஞ்சு சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரம் மழை பொழிந்தது. பலத்த காற்று வீசியதால் தேனி NRT சாலையில் உள்ள மரம் முறிந்து விழுந்தது. மாவட்டம் வால்பாறை அருகே தாக்க வந்த கரடியை குடைகளால் தாக்கி அடித்து விரட்டி தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் நொடிப்பொழுதில் உயிர் தப்பினர். கடந்த சில தினங்களாக வால்பாறை சுற்றுவட்டாரத்தில் வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து வருவதால் அப்பகுதி மக்கள் அச்சத்துடன் இருந்து வருகின்றனர். இந்நிலையில் ஐயர்பாடி எஸ்டேட் தொழிற்சாலைக்குள் புகுந்த கரடி மேலாளரின் அறைக்கு முன்பு அமர்ந்து ஓய்வெடுத்துள்ளது. அதனைத் தொடர்ந்து தொழிற்சாலை வளாகத்தில் சுற்றித் திரிந்த கரடி அந்த வழியாக சென்ற தொழிலாளர்களை தாக்க முயன்றது. சுதாரித்துக் கொண்ட தொழிலாளர்கள் தாங்கள் வைத்திருந்த குடைகளால் கரடியை தாக்கினர். சிறிது நேரத்தில் அந்த கரடி அங்கிருந்து தப்பி ஓடியது. நல்வாய்ப்பாக எவ்வித காயமுமின்றி தொழிலாளர்கள் உயிர் தப்பினர். தூத்துக்குடி குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் ஆலய தசரா திருவிழாவை முன்னிட்டு காளி வேடம் அணிந்த பக்தர்கள் அழகு குத்தியும் தீச்சட்டி ஏந்தியும் ஊர்வலம் சென்றனர். பிரசித்தி பெற்ற குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் ஆலய தசரா திருவிழா கொடியேற்றம் கடந்த 23ஆம் தேதி தொடங்கியது. இந்நிலையில் ருத்ரதர்ம சேவா சார்பில் ஊர்வலம் நடைபெற்றது. மயிலாட்டம், பொய்க்கால் குதிரை உள்ளிட்ட பாரம்பரிய கலைகள் அணிவகுக்க பல்வேறு கடவுள்களின் வேடங்களில் பக்தர்கள் ஊர்வலமாக சென்றனர். பதிமூணு வருஷமா இந்த வேஷம் கட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு சூழ்நிலையில என்னோட உயிரை காப்பாற்றி கொடுத்தது இந்த அம்மா தான். அதனால நான் அன்னைக்கு வேண்டிக்கிட்டது. இப்போ இல்லை, நான் என்னோட உயிர் போய் நான் கட்டையில் போகிற வரைக்கும் அம்மாக்காக இந்த வேஷத்தை நான் கட்டி தான் வருவேன். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற ஊர்வலம் தூத்துக்குடி சிவன் கோயிலில் நிறைவடைந்தது. கோவிந்தா ராமானுஜனுத கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வருடாந்திர பிரம்மோற்சவத்தை ஒட்டி ஹம்ச வாகனத்தில் மலையப்ப சாமி எழுந்தருளிய காட்சிதான் இது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் கடந்த புதன்கிழமை வருடாந்திர பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதன் 2ஆம் நாளான நேற்று இரவு ஹம்ச வாகன புறப்பாடு நடைபெற்றது. கோயிலில் இருந்து தங்க ஹம்ச வாகனத்தில் புறப்பட்ட மலையப்ப சாமி மண்டபத்தை அடைந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா இதனைத் தொடர்ந்து பக்தர்களின் வெண்ணெய் முட்டும் பக்தி முழக்கத்திற்கிடையே ஹம்ச வாகனத்தில் கோயில் மாட வீதிகளில் மலையப்ப சாமி உலா வந்தார். கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஒருவரையே திமுகவில் சேர்ப்பவர் செந்தில் பாலாஜி என எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் ஊழல் வழக்கில் இருந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தப்பிக்க முடியாது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கரூரில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர் தனது பிரச்சாரத்தை முடக்க முயற்சி நடந்ததாக சாடினார். இந்த எழுச்சி பயணத்தை தடை செய்வதற்கு, இதை முடக்குவதற்கு எவ்வளவோ அவதாரம் எடுத்து பார்த்தார்.
அதையெல்லாம் மீறி தான் இங்கே குழுமி இருக்கிறீங்களா ஆயிரக்கணக்கான மக்கள். ஒரு படத்துல அழகா பாடி இருக்கிறார், இன்றைக்கு நடக்கிற பிரச்சனையே அன்றைக்கு அவர் தெரிஞ்சுதான் பாடியிருப்பார் என்று நான் கருதுகின்றேன். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, கரூரை காப்பதே நமது கடமையடா. எம்சாண்ட் குவாரிகளில் டன் ஒன்றுக்கு திமுகவினர் 100 ரூபாய் வசூலிப்பதாகவும் லஞ்சம் கொடுக்காத குவாரி உரிமையாளர்கள் மிரட்டப்படுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். தன்னையே காப்பாற்றிக் கொள்ள முடியாத செந்தில் பாலாஜி காவல்துறையினரை எப்படி காப்பாற்றுவார் என்று வினவிய அவர், பொய் வழக்கு போடும் காவல்துறையினர் மீது அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். மின்சாரத்துறையில பல்லாயிரக்கணக்கான கோடி ஊழல் டிரான்ஸ்பார்மர் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. அப்பவும் ஊழல் செஞ்சாங்க, சிறைக்கு போன பிறகு ஊழல் செய்கின்றவர் யாரு? டிரான்ஸ்பாரம். அந்த ஊழல தப்பிக்கவே முடியாது, விடவே மாட்டோம். கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஒருவரையே திமுகவில் சேர்ப்பதுதான் செந்தில் பாலாஜியின் லட்சணம் என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியை பிச்சைக்காரன் என்று இழிவுபடுத்துவதா என எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையும் மாறி மாறி விமர்சித்து வருகின்றனர். இந்நிலையில் மக்கள் மத்தியில் பரப்புரை செய்த இபிஎஸ் செல்வ பெருந்தகை காங்கிரசுக்கு விசுவாசமாக இல்லை என கூறி பிச்சைக்காரர்களின் ஆடையுடன் ஒப்பிட்டு விமர்சித்திருந்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள செல்வ பெருந்தகை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியை பிச்சைக்காரன் என்று இழிவுபடுத்துவது தனிநபரை பழிக்கின்ற செயல் மட்டுமல்ல, கோடிக்கணக்கான ஏழை மற்றும் விளிம்பு நிலை மக்களின் மதிப்பையும் வாழ்க்கையையும் இழிவுபடுத்தும் செயல் என தெரிவித்துள்ளார். மக்களின் நம்பிக்கையை நாடுவது பிச்சை கேட்பது அல்ல, அது ஜனநாயகத்தின் அடித்தளம் என குறிப்பிட்டுள்ள அவர், விளிம்பு நிலை மக்களின் வாக்குகளால் எம்எல்ஏ, அமைச்சர், முதல்வரான எடப்பாடி பழனிசாமி மக்களின் வலிகளை பார்க்க முடியாத அளவிற்கு தூரத்தில் நிற்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் எடப்பாடி பழனிசாமியின் ஜனநாயக விரோத கருத்தை ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் ஆதரிக்கிறீர்களா எனவும் செல்வ பெருந்தகை வினவியுள்ளார். ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா அளித்த திருமண மோசடி புகார் தொடர்பாக சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். தனக்கும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் திருமணமானதாகவும் தான் கர்ப்பமாக இருக்கும் சூழலில் அவர் தன்னை ஏமாற்றிவிட்டதாகவும் ஜாய் கிறிசல்டா சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார். இதையடுத்து 2 நாட்களுக்கு முன்பு 1000 விளக்கு பகுதியில் உள்ள குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவில் ஆஜரான ஜாய் கிறிசல்டாவிடம் 4 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து குற்றச்சாட்டு தொடர்பாக மாதம்பட்டி ரங்கராஜ் விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என காவல்துறை சார்பில் சம்மன் அனுப்பப்பட்டது. அதன்படி நேற்று மாலை பெண்களுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் நேரில் ஆஜரானார். அவரிடம் குற்றத்தடுப்பு பிரிவு துணை ஆணையர் வனிதா சுமார் 1 மணி நேரம் விசாரணை நடத்தினார். அவரது விளக்கங்கள் வாக்குமூலமாக பதிவு செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அவர் புறப்பட்டார். தெலங்கானாவில் காதல் திருமணம் செய்த பெண்ணை பெண் வீட்டார் கடத்திச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தெலுங்கானாவில் சினிமாவை மிஞ்சக்கூடிய வகையில் காதல் திருமணம் செய்த பெண்ணை உறவினர்களே வீடு புகுந்து கடத்திய பரபரப்பான காட்சிதான் இது. தெலுங்கானா மாநிலம் நசரம்பள்ளி கிராமத்தை சேர்ந்த ஸ்வேதா, பிரவீன் ஆகியோர் கடந்த 8 ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில் 4 மாதங்களுக்கு முன்பாக காதல் திருமணம் செய்து கொண்டனர். இவர்கள் செகந்திராபாத்தில் வசித்து வந்த நிலையில் ஸ்வேதாவுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் சொந்த ஊர் திரும்பினார். அந்த சமயத்தில் அதிரடியாக பிரவீனின் வீட்டிற்கு காரில் வந்திறங்கிய கும்பல் பெண்ணின் கை கால்களை கட்டி போட்டு தரதரவென்று இழுத்து சென்ற காட்சி பதவதைக்கு செய்துள்ளது. ஸ்வேதாவின் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து அவரை மீட்க முயன்ற கணவன் குடும்பத்தினர் மீது மிளகாய் பொடி தூவியும் அவர்களை கட்டையால் அடித்தும் தாக்குதலில் ஈடுபட்டனர். பிரவீன் அளித்த புகாரின் அடிப்படையில் 6 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்திருக்கூடிய நரசம்பள்ளி போலீசார் கடத்தல்காரர்களையும் தேடி வருகின்றனர்.
லடாக்கில் ஏற்பட்ட வன்முறையை தொடர்ந்து சூழலியல் செயற்பாட்டாளர் சோனம் வான்சுக்கின் கல்வி அமைப்பு வெளிநாடுகளில் இருந்து நிதி உதவி பெறுவதற்கான உரிமத்தை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து கடந்த 2019ஆம் ஆண்டு நீக்கப்பட்டதை தொடர்ந்து லடாக் தனி யூனியன் பிரதேசமாக உருவாக்கப்பட்டது. இந்நிலையில் லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து மற்றும் அரசியலமைப்பின் 6வது அட்டவணையில் சிறப்பு அந்தஸ்து உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சுற்றுச்சூழல் ஆர்வலர் சோனம் வான்சுக் லே பகுதியில் உண்ணாவிரதம் இருந்தார். அதில் பங்கேற்ற இளைஞர்கள் மயங்கி விழுந்த நிலையில் உண்ணாவிரத போராட்டம் வன்முறையாக வெடித்தது. பாஜக அலுவலகத்தை தீ வைத்து கொளுத்திய போராட்டக்காரர்கள் காவல்துறையின் வாகனங்களையும் சேதப்படுத்தினர். இதில் 4 பேர் உயிரிழந்தனர், 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக 50க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். சோனம் வான்சுக்கின் தூண்டுதலின் காரணமாக வன்முறை நிகழ்ந்ததாக குற்றம் சாட்டியுள்ள மத்திய அரசு அவரது கல்வி நிறுவனம் வெளிநாடுகளில் இருந்து நிதி உதவி பெறுவதற்கான உரிமத்தை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் மேற்கிந்திய தீவுகள் அணி 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட உள்ளது. இந்த இரு அணிகளுக்கும் இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி அடுத்த மாதம் 2ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த நிலையில் துபாயில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் இந்திய அணி வீரர்களின் பட்டியலை வெளியிட்டார். கேப்டன் சுப்மன் கில் தலைமையிலான இந்திய அணியில் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரித் பும்ரா, KL ராகுல், ஜெய்ஸ்வால், சாய் சுதர்சன், த்ருவ் ஜுரேல், வாஷிங்டன் சுந்தர், அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். தேவ்தத் படிக்கல், நிதிஷ்குமார் மீண்டும் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதால் கருண் நாயர் நீக்கப்பட்டுள்ளார். சிறப்பு அம்சமாக ரவீந்திர ஜடேஜா துணை கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். சர்ஃபரஸ் கான் மற்றும் மனவ் சுதார் ஆகியோர் அணியில் இடம்பெறவில்லை. காயம் காரணமாக விக்கெட் கீப்பர் ரிஷப் பந்த் இடம்பெறவில்லை. அவருக்கு பதிலாக த்ருவ் ஜுரேல் மற்றும் தமிழ்நாட்டை சேர்ந்த என் ஜெகதீசன் விக்கெட் கீப்பர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். முதுகு அறுவை சிகிச்சையிலிருந்து மீள 6 மாதங்கள் ஓய்வு எடுத்துக் கொள்வதாக ஸ்ரேயஸ் ஐயர் BCCI-இடம் தெரிவித்திருந்த நிலையில் டெஸ்ட் தொடரில் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என தெரிகிறது. ஆசிய கோப்பை T20 போட்டியில் சூப்பர் 4 சுற்றில் வங்கதேசத்தை தோற்கடித்ததன் மூலம் இறுதிப் போட்டியில் இந்தியாவுடன் மோத பாகிஸ்தான் தகுதி பெற்றது. இறுதிப் போட்டிக்கு முதல் அணியாக இந்தியா தகுதி பெற்ற நிலையில் துபாயில் பாகிஸ்தான் மற்றும் வங்கதேச அணிகள் சூப்பர் 4 சுற்றில் மோதின. முதலில் ஆடிய பாகிஸ்தான் வங்கதேச பந்துவீச்சாளர்களை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து 20 ஓவர்கள் முடிவில் 135 ரன்கள் மட்டுமே எடுத்தது. அதிகபட்சமாக முகமது ஹாரிஸ் 31 ரன்கள் எடுத்தார். அடுத்து ஆடிய வங்கதேச பேட்ஸ்மேன்களை ஆக்ரோஷமான பந்துவீச்சாளர்கள் ஷாகின் அஃப்ரிடி, ஹாரிஸ் ரவுஃப் உள்ளிட்டோர் திணறடித்தனர். அதனால் 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 124 ரன்களை மட்டுமே எடுத்து 11 ரன்களில் வங்கதேசம் தோல்வியுற்றது. இந்த வெற்றியின் மூலம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இறுதிப் போட்டிக்கு பாகிஸ்தான் தகுதி பெற்றது. இத்தொடரில் ஏற்கனவே நடந்த போட்டிகள் தொடர்பாக இரு அணி வீரர்களின் நடத்தை பற்றி இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மாறி மாறி ICC-இடம் புகார் கூறி பரபரப்பான சூழல் நிலவுகிறது. இந்த சூழலில் பரம வைரிகளான இரு அணிகளும் இறுதிப் போட்டியில் மோத இருப்பதால் போட்டி அனல் பறக்கும் என ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். இந்திய T20 அணியின் கேப்டன் சூரியகுமார் அரசியல் ரீதியாக பொருள்படும் வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அறிவுறுத்தியுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் தற்பொழுது விளையாடி வரும் T20 ஆசிய கோப்பை போட்டியில் இந்தியாவும் பாகிஸ்தானும் விளையாடிய முதல் போட்டி முடிந்ததும் இந்திய வீரர்கள் பாகிஸ்தான் வீரர்களுடன் கைகுலுக்கவில்லை. மேலும் செய்தியாளர் சந்திப்பின் போது பஹல்காம் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு துணை நிற்பதாகவும் அச்சம்பவத்திற்கு பதிலடியாக பாகிஸ்தான் மீது இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் பங்கேற்ற பாதுகாப்பு படையினருக்கு தங்கள் வெற்றியை சமர்ப்பிப்பதாகவும் சூரியகுமார் குறிப்பிட்டார். இது தொடர்பாக ICC-இடம் பாகிஸ்தான் அளித்த புகாரின் அடிப்படையில் ICC போட்டி நடுவர் ரிச்சி ரிச்சர்டன் முன்பு சூரியகுமார் ஆஜராகி நேற்று விளக்கம் அளித்தார். அப்போது அவருக்கு அரசியல் ரீதியாக பொருள்படும் விஷயங்களை பேசுவதை தவிர்க்க வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டது. இதற்காக அவரது பேட்டிங் ஊதியத்தில் 15% பிடித்தம் அல்லது கடும் எச்சரிக்கை விடுக்கப்படலாம் என தெரிகிறது. இதேபோல இந்திய விமானங்கள் வீழ்த்தப்பட்டது போன்று சைகை செய்த பாகிஸ்தான் வீரர் ஹாரிஸ் ரவுஃப் மற்றும் அரை சதம் அடித்ததும் துப்பாக்கியால் சுடுவது போல ஆக்ஷன் காட்டிய சாஹிப் ஜாதா ஃபர்கான் ஆகியோரிடம் இன்று விசாரணை நடைபெறவுள்ளது. இறக்குமதி மருந்துகளுக்கு 100 விழுக்காடு வரி விதிக்கும் அமெரிக்காவின் முடிவு இந்தியாவிற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது. வரும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து அமெரிக்காவில் இறக்குமதியாகும் மருந்து பொருட்களுக்கு 100 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என அந்நாட்டு அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்தியாவில் இருந்து அமெரிக்காவில் இறக்குமதியாகும் பொருட்களுக்கு ஏற்கனவே 25 விழுக்காடு வரி மற்றும் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதால் 25% அபராதம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வரும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் மருந்து பொருட்களுக்கு 100 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இதன் மூலம் இந்தியாவின் மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் என கூறப்படுகிறது. குறிப்பாக கடந்த ஆண்டு 31,626
156 கோடி மதிப்பிற்கு மருந்துகளை ஏற்றுமதி செய்த இந்தியா நடப்பாண்டு 6 மாத காலகட்டத்தில் மட்டும் 32,505 கோடி அளவிற்கு மருந்துகளை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்காவில் உற்பத்தி ஆலை வைத்திருக்கும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு இந்த வரி விதிப்பிலிருந்து விலக்களிக்கப்படும் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். மருந்துகள் மட்டுமன்றி சமையலறை மற்றும் கடிகார உபகரண பொருட்களுக்கு 50 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் அறிவித்துள்ளார். மேலும் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கனரக லாரிகளுக்கு 25% வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். அக்டோபர் 1ஆம் தேதி முதல் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதியாகும் பர்னிச்சர் பொருட்களுக்கும் 30 விழுக்காடு வரி வசூலிக்கப்படும் என ட்ரம்ப் கூறியுள்ளார். குழந்தையை சைந்தவி பராமரிப்பதில் தனக்கு எந்தவிதமான ஆட்சேபனையும் இல்லை என்று விவாகரத்து வழக்கில் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் தெரிவித்துள்ளார். பாடகி சைந்தவியும் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் குமாரும் காதலித்து வந்த நிலையில் கடந்த 2013ஆம் ஆண்டு இரு வீட்டார் சம்மதத்தோடு திருமணம் செய்து கொண்டனர். இந்த தம்பதிக்கு 4 வயதில் பெண் குழந்தை இருக்கக்கூடிய நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிவதாக கடந்த ஆண்டு அறிவித்தனர். இதையடுத்து பரஸ்பரம் விவாகரத்து கோரி இருவரும் கடந்த மார்ச் மாதம் 24ஆம் தேதி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் விவாகரத்து தொடர்பாக இருவரும் முடிவெடுக்க 6 மாதங்கள் அவகாசம் வழங்கியது. 6 மாத அவகாசம் தற்போது நிறைவடைந்த நிலையில் சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் நீதிபதி செல்வசுந்தரி முன்பாக இருவரும் நேரில் ஆஜராகினர். அப்போது இருவரும் சேர்ந்து வாழ விரும்பவில்லை என்றும் பிரிந்து வாழவே விரும்புவதாகவும் தனித்தனியாக கூண்டில் ஏறி நீதிபதியிடம் தெரிவித்தனர். மேலும் குழந்தையை சைந்தவி பராமரிப்பதில் தனக்கு எந்தவிதமான ஆட்சேபனையும் இல்லை என்று ஜி வி பிரகாஷ் கூறினார். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி விவாகரத்து கோரிய மனு மீது வரக்கூடிய 30ஆம் தேதி தீர்ப்பளிப்பதாக தெரிவித்தார். திண்டுக்கல் அருகே மனிதாபிமானம் மரித்துப்போன அதிர்ச்சி சம்பவம் நிகழ்ந்துள்ளது. நத்தம் அருகே சாலையை கடக்க முயன்றவர் மீது இருசக்கர வாகனத்தை மோதியவர்கள் அவரை சாலையோரம் வீசிவிட்டு சென்ற அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அடுத்த குட்டுப்பட்டியைச் சேர்ந்த பழனி என்ற விவசாயி துவரங்குறிச்சியில் உள்ள தனது உறவினர் வீட்டுக்கு சென்றார். அப்போது தேசிய நெடுஞ்சாலையை நடந்து கடக்க முயன்ற போது அவ்வழியாக அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் பழனி மீது மோதியது. இதில் பழனி படுகாயமடைந்த நிலையில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் அவரை சாலையோரம் வீசிவிட்டு சென்றனர். இந்நிலையில் பழனி பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து சென்று உடலை கைப்பற்றிய காவல்துறையினர் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். சென்னையில் குறைந்த விலையில் டிக்கெட் விற்பனை செய்து வந்த ஏவிஎம் ராஜேஸ்வரி திரையரங்கு இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. சென்னையின் அடையாளங்களில் ஒன்றாக திகழ்ந்த ஏவிஎம் ராஜேஸ்வரி திரையரங்கம் 1970ஆம் ஆண்டு ஏவி மெய்யப்ப செட்டியாரின் மனைவி ராஜேஸ்வரி பெயரில் கட்டப்பட்டு அப்போதைய தமிழக முதலமைச்சர் கருணாநிதியால் திறந்து வைக்கப்பட்டது. எளிய மக்களின் முதல் சாய்ஸாக இருந்த திரையரங்கம் திறக்கப்பட்ட காலத்தில் சில பைசா அளவிலேயே கட்டணம் வசூலிக்கப்பட்டது. சென்னையில் எத்தனையோ மல்டிபிளெக்ஸ் திரையரங்குகள் வந்தாலும் 40 ரூபாய் 60 ரூபாய் என குறைந்த விலையிலேயே டிக்கெட் விற்பனை செய்யப்பட்டது. இந்த திரையரங்கு நிரந்தரமாக மூடப்படுவதாக 2020ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. அதன் பின்னர் திரையரங்கு உள்ள இடத்தின் முன்பகுதி மெட்ரோ ரயிலுக்காக வழங்கப்பட்டது. இதனால் கடந்த 5 ஆண்டுகளாக இயங்காமல் இருந்த ஏவிஎம் ராஜேஸ்வரி திரையரங்கின் கட்டடம் தற்பொழுது இடிக்கப்பட்டது. அந்த இடத்தில் விரைவில் புதிய கட்டடம் கட்டப்படும் என்றும் அது வணிக நோக்கம் கொண்டதாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. தேசிய விருது பெற்ற பிரபல திரைப்பட நடிகர் MS பாஸ்கர் தன்னுடைய விருதை விஜயகாந்த் நினைவிடத்தில் வைத்து ஆசி பெற்ற நிகழ்ச்சி காட்சிதான் இது. 71வது தேசிய திரைப்பட விருது வழங்கக்கூடிய விழா அண்மையில் நடைபெற்றது. இதில் பார்க்கிங் படத்தில் சிறப்பாக நடித்திருந்த MS பாஸ்கருக்கு சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருது வழங்கப்பட்டது. இந்நிலையில் விருதுடன் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு வந்த MS பாஸ்கர் விஜயகாந்த் நினைவிடத்தில் வைத்து வணங்கி ஆசி பெற்றார். நான் வாங்குகின்ற நேரத்திலேயே என்னை பெற்ற தந்தை எங்கள் அப்பாக்கிட்டையும் என்னை பெற்ற தந்தைகிட்டையும் முத்துப்பேட்டை RMS கிட்டையும் எங்கள் கலைஞர் அப்பாக்கிட்டையும் எங்கள் சிவாஜி அப்பாக்கிட்டையும் அந்த ஸ்டேஜில் நிற்கும்போதே நான் ஒரு வினாண்டி அப்படியே மனமாற வேண்டி நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த அவார்டை எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு வேண்டிட்டு வாங்கிக்கிட்டேன். இப்போது அண்ணங்கிட்ட இந்த அவார்டை வச்சு நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன்.
மேலும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்ற MS பாஸ்கர் அவருடன் சிறிது நேரம் கலந்துரையாடினார். கொடைக்கானல் பெருமாள் மலை அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் தடுப்புச் சுவரில் மோதி அந்தரத்தில் நின்ற காட்சிதான் இது. கன்னியாகுமரியிலிருந்து சுற்றுலா பயணிகளை அழைத்து வந்த கார் மற்றொரு வாகனத்தை முந்தும் போது சாலையிலிருந்து விலகி தடுப்புச் சுவர் மீது பாய்ந்ததில் வாகனம் அந்தரத்தில் தொங்கியது. வாகனம் ஆபத்தான முறையில் கீழே விடும்படி அந்தரத்தில் செங்குத்தாக நின்றது பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் நல்வாய்ப்பாக அதிலிருந்து பயணிகள் 6 பேரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். சுற்றுலா வந்த கார் விபத்தில் சிக்கிய சம்பவத்தை தொடர்ந்து அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 2வது நாளாக குறைந்துள்ளது. கடந்த செவ்வாய் அன்று 1 சவரன் தங்கம் விலை 84,000 ரூபாயாக உயர்ந்து விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் தங்கத்தின் விலை 2வது நாளாக குறைந்துள்ளது. 1 கிராம் தங்கம் விலை கிராமுக்கு 90 ரூபாய் குறைந்து 10,510 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சவரனுக்கு 720 ரூபாய் குறைந்து 84,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கடந்த 2 நாட்களில் தங்கம் விலை சவரனுக்கு 1,040 ரூபாய் குறைந்துள்ளது. வெள்ளியின் விலை மாற்றமின்றி கிராம் 150 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் குறைந்த தொகுதிகளில் போட்டியிடும் நிலை மாற வேண்டும் என KS அழகிரி தெரிவித்துள்ளார். ஆட்சியில் பங்கு கேட்பது தங்கள் உரிமை என தெரிவித்துள்ள KS அழகிரி அதற்காக கூட்டணி மாறிவிடுவோம் என்று அர்த்தமில்லை என தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தலைவர்கள் ஆட்சியில் பங்கு கேட்பதாகவும் திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டிருப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்தார். இந்நிலையில் சிதம்பரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் KS அழகிரி எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனத்திற்கு பதிலளித்தார். எங்களுக்கு அதிகமான தொகுதிகள் வேண்டும், அமைச்சரவையில் பங்கு வேண்டும் என்று கேட்பதெல்லாம் எங்களுடைய உரிமைகள், எங்களுடைய ஆசைகள், எங்களுடைய விருப்பங்கள். அதற்காக நாங்கள் கூட்டணி மாறி விடுவோம் அல்லது வேறு கூட்டணியில் சேர்ந்து விடுவோம் என்று ஏராளமான வதந்திகள். ஒரு தாய் உணவு பரிமாறுகிறார், எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக சாப்பாடு வைமான்னு கேட்டால் தாய்க்கும் மகனுக்கும் உறவு முறிந்து விட்டது என்ற அர்த்தம். இதனிடையே செல்வ பெருந்தகை மீதான எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனத்தையும் கண்டித்தார். எங்களுடைய தமிழக காங்கிரஸ் தலைவரை பற்றி ரொம்ப குறைவாக வேற பேசியிருக்கிறார். அதெல்லாம் தவறு. எப்பொழுதுமே அரசியல் பேச வேண்டுமே ஒழிய தனிநபர் விமர்சனம் என்பது கூடாது. நான் கேட்குறேன், எடப்பாடியை பற்றி தனிநபர் விமர்சனம் செய்தால் அவருடைய நிலை என்னவாகும்? தமிழ்நாட்டில் காங்கிரஸ் குறைந்த தொகுதிகளில் போட்டியிடுவதை குறிப்பிட்ட அவர் இந்த நிலை மாற வேண்டும் என மீண்டும் தெரிவித்தார். பாமக சட்டமன்ற குழு தலைவர் பொறுப்பிலிருந்து GK மணியை மாற்ற வேண்டும் என அன்புமணி தரப்பை சேர்ந்த MLAக்கள் சட்டமன்ற செயலாளரிடம் மனு அளித்துள்ளனர். பாமகவில் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி இடையே மோதல் போக்கு நிலவி வருகிறது. இத்தகைய சூழலில் அடுத்த மாதம் 14ஆம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட உள்ளது. பாமக சட்டமன்ற குழு தலைவர் பொறுப்பிலிருந்து GK மணியை மாற்ற வேண்டும் என அன்புமணியின் ஆதரவு MLAக்கள் சட்டப்பேரவை செயலாளரிடம் மனு அளித்தனர். அவருக்கு பதிலாக அன்புமணி தேர்வு செய்த தர்மபுரி வெங்கடேசனை பாமக சட்டமன்ற குழு தலைவராக நியமிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அவர் சமீப காலமாக அவர் சொல்லக்கூடிய சில செய்திகள் என்பது வருத்தமளிக்கக்கூடியதாக, கட்சியினுடைய அடிப்படை விதிகளுக்கு எதிராகவும் கட்சியினுடைய நலன்களுக்கு எதிராகவும் சொல்வது என்பது சற்று வருத்தமளிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த முடிவை சட்டமன்ற உறுப்பினர்கள் எடுத்திருக்கிறார்கள். கொறடா பொறுப்பிலிருந்து அருளை நீக்கிவிட்டு அவருக்கு பதிலாக மயிலம் சிவக்குமார் நியமிக்கப்பட்டதையும் ஆவணங்களில் பதிவு செய்து கொள்ளும்படி அன்புமணி தரப்பினர் வலியுறுத்தியுள்ளனர். தேர்தல் ஆணையம் அனுப்பிய கடிதத்தின் நகலையும் செயலாளரிடம் கொடுத்திருப்பதாகவும் கூறிய பாலு, சபாநாயகர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என நம்புவதாக கூறினார். பாமக சட்டப்பேரவை குழு தலைவர் பதவியில் இருந்து GK மணியை நீக்க அன்புமணி தரப்பினருக்கு உரிமை இல்லை என்று பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் கூறியுள்ளார். பாமகவில் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி இடையே மோதல் போக்கு நிலவி வருகிறது. இத்தகைய சூழலில் பாமக சட்டமன்ற குழு தலைவர் பொறுப்பில் இருந்து GK மணியை மாற்றி தர்மபுரி வெங்கடேசனை நியமிக்க வேண்டும் என அன்புமணியின் ஆதரவு MLAக்கள் சட்டப்பேரவை செயலாளரிடம் மனு அளித்தனர். இந்நிலையில் இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய பாமக MLA அருள், பாமக சட்டப்பேரவை குழு தலைவர் பதவியில் இருந்து GK மணியை நீக்க அன்புமணி தரப்புக்கு உரிமை இல்லை என்றும் பாமக கொறடாவாக தான் தொடர்வதாகவும் கூறினார். தேர்தல் ஆணையத்தில் பெற்ற கடிதமும் தலைவர் பாட்டாளி மகிழ்ச்சி தான். தலைவர் பாட்டாளி மகிழ்ச்சி மருத்துவர் ஐயா தலைவர்
அவருக்கு தான் அந்த அதிகாரம். ஆன காரணத்தினால எங்கள் மேலே கடிதம் கொடுக்கறதுக்கோ நடவடிக்கை எடுக்கிறது எந்த விதமான அதிகாரமும் அவர்களுக்கு இல்லை. கட்சியினுடைய சட்டப்பேரவை குழுவினுடைய தலைவர் அண்ணன் ஜி.கே. மணி அவர்கள் தான், கொறடா நான் தான். முன்னதாக பாமக நிறுவனர் ராமதாசுக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்க கோரி தலைமைச் செயலாளரிடம் பாமக எம்எல்ஏ அருள் மனு அளித்தார். தமிழ்நாடு பாஜகவிற்கு புதிய தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். வரும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள பாஜக ஆயத்தமாகி வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாடு பாஜகவிற்கான புதிய தேர்தல் பொறுப்பாளர்களை நியமித்து அக்கட்சியின் தலைமை அறிக்கை வெளியிட்டுள்ளது. தேர்தல் பொறுப்பாளராக பாஜகவின் தேசிய துணைத் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பைஜெயந்த் பாண்டா நியமிக்கப்பட்டுள்ளார். தேர்தல் இணை பொறுப்பாளராக மத்திய விமான போக்குவரத்து துறை இணையமைச்சர் முரளிதர் மோகல் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தொகுதி பங்கீடு, கூட்டணி பேச்சுவார்த்தை உள்ளிட்ட தேர்தல் தொடர்பான பணிகளை இருவரும் மேற்கொள்வார்கள் என தெரிகிறது. முன்னதாக சி.டி. ரவி தமிழ்நாடு பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளராக இருந்தார். தற்போது நாடாளுமன்ற உறுப்பினரையும் மத்திய இணையமைச்சரையும் தேர்தல் பொறுப்பாளர்களாக பாஜக நியமித்துள்ளது. விரைவில் இருவரும் தமிழ்நாட்டுக்கு வருகை புரிந்து கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டை விட உத்தரப்பிரதேசம் முன்னேறி இருப்பதாக அன்புமணி ராமதாஸ் கூறிய நிலையில் அந்த ஒப்பீடு சிறுபிள்ளைத்தனமானது என தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா பதிலடி தந்துள்ளார். சென்னை எத்திராஜ் மகளிர் கல்லூரியில் வணிகவியல் ஆராய்ச்சி துறையின் பொன்விழா ஆண்டு நிகழ்ச்சியில் தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டில் 15,32,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாட்டின் வரியில்தான் மற்ற மாநிலங்களுக்கு நிதி செல்வதாகவும் கூறினார். நல்லா தெரியும். ஏன்னா அவர் அங்க ஒன்றிய அரசுல அமைச்சராக இருந்தவர். ஒன்றிய அரசு வாரி வாரி வழங்குது. சரியா? ஒன்றிய அரசு நிதியில் அது ஒன்றிய அரசு நிதி கூட இல்ல, தமிழ்நாட்டின் நிதியில் யூபி வாழ்கிறது. இதுதான் உண்மை. முதலீடுகள் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெள்ளை அறிக்கை கேட்டது குறித்து பதிலளித்த அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா, எடப்பாடி பழனிசாமி கேள்விகள் கேட்பதை நிறுத்திவிட்டு அதிமுகவை பலப்படுத்த வேண்டும் என்றார். ஏர்வாடி அருகே மாணவர் ஒருவர் சக மாணவரை அரிவாளால் வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டோனாவூரில் உவாக்கர் என்ற பெயரில் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்கு வடுகச்சி மதில் பகுதியை சேர்ந்த மாணவனும் மேலச்சேவலில் வசிக்கக்கூடிய மற்றொரு மாணவனும் 9ஆம் வகுப்பு பயின்று வருகின்றனர். இவர்கள் இருவருக்கும் இடையே புதன்கிழமை தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனை அறிந்த வகுப்பாசிரியர் இருவரையும் அழைத்து சமாதானம் செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வழக்கம் போல் வியாழக்கிழமை காலை பள்ளி தொடங்கிய போது இருவருக்கும் இடையே மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் வடுகச்சி மதில் மாணவன் மேலச்சேவல் மாணவனை முதுகில் வெட்டியதாக தெரிகிறது. தடுக்கச் சென்ற மற்றொரு மாணவருக்கும் கையில் காயம் ஏற்பட்டது. அரிவாள் வெட்டில் காயமடைந்த சிறுவன் 10க்கும் மேற்பட்ட தையல் போடப்பட்டு மேல் சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இது குறித்து விளக்கமளித்த காவல்துறை, 2 மாணவர்களிடையே ஏற்பட்ட தனிப்பட்ட வாக்குவாதத்தின் தொடர்ச்சியாக இந்த சம்பவம் நிகழ்ந்தது என்றும் இதனை பள்ளியில் கொடூர தாக்குதல், இரு சமூகங்களுக்கிடையேயான பெரிய சம்பவம் அல்லது மோதல் என மிகைப்படுத்துவது முற்றிலும் தவறானது என்று தெரிவித்துள்ளது. இந்த விவகாரத்தில் உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. ராமநாதபுரத்தில் தெருநாய் கடித்த சிறுவன் ரேபிஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ராமநாதன் என்பவரின் 17 வயது மகன் ராஜபிரகாசை கடந்த சில நாட்களுக்கு முன்பு தெருநாய் ஒன்று துரத்தி கடித்துள்ளது. அதன்பின் அவர் தொடர்ந்து சிகிச்சை எடுத்து வந்த நிலையில் ரேபிஸ் பாதிப்புக்கு ஆளானார். இதையடுத்து மதுரையில் சிகிச்சை பெற்று வந்த ராஜபிரகாஷ் சிகிச்சை பலனின்றி புதன்கிழமை இரவு உயிரிழந்தார். இந்நிலையில் ராஜபிரகாஷின் குடும்பத்தினர் அவரது வீட்டின் அருகே வசிப்பவர்கள் என 100க்கும் மேற்பட்டோருக்கு சுகாதாரத்துறையினர் ரேபிஸ் தடுப்பூசி போட்டனர். இதனிடையே ராமநாதபுரம் நகர் பகுதி முழுவதும் தெருநாய்கள் ஆங்காங்கே சுற்றித் திரிவதாக குற்றம் சாட்டிய மக்கள் தெருநாய்களை கட்டுப்படுத்த நகராட்சி நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என புகார் தெரிவித்தனர். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவினர் வீட்டின் முன்பெல்லாம் நிற்க மாட்டார், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வீட்டிற்குத்தான் செல்வார் என்று அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் விமர்சித்துள்ளார். அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைக்க முடியாது என சி.வி. சண்முகம் கூறியிருந்த நிலையில் அவர் வீட்டின் முன்பு யார் போய் நின்றது என ஓபிஎஸ் பதிலடி கொடுத்திருந்தார். இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் அனந்தபுரத்தை அடுத்த காரணை பெருச்சனூர் கிராமத்தில் நடைபெற்ற தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் பேசிய சி.வி. சண்முகம் ஓபிஎஸ்ஐ கடுமையாக விமர்சித்தார். நான் அவர் வீட்டு வாசல்ல போய் நின்னேன். ஆமாமா, அவர் எங்க வீட்டு வாசல்ல நிக்க மாட்டார், கருணாநிதி ஸ்டாலின் வீட்டு வாசல்ல தான் நிற்பார். பதவி கொடுத்தது யாரு? அம்மா. பதவி கொடுத்த கட்சி அது அதிமுக. ஆனா இப்ப போறது எங்க? ஸ்டாலின் வீட்டுல. அவர் அதிமுக வீட்டு வாசல்லாம் தெரியாது.
ஆமாம், அவருக்கு தெரியாது. ஏன் எங்கள் வீட்டுக்கு வரணும்? நாங்களாம் சாதாரண தொண்டை, நாங்கள் என்ன பண்ண முடியும்? தொடர்ந்து பேசியவர் அதிமுக அல்லது திமுகவை அழிப்பதுதான் குருமூர்த்தியின் நோக்கம் என்று கூறினார். எப்படியாவது அதிமுக இல்லை திமுகவை அழிச்சிடணும், ஏதாவது ஒரு கட்சி அழிக்கணும், இதுதான் அவங்களுடைய நோக்கம். அதுக்காக பேசுறது இதெல்லாம். அதிமுக பாஜக கூட்டணிதான் ஜிஎஸ்டியை குறைத்ததாகவும் சண்முகம் பேசினார். கரூர் மாவட்டத்தில் தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்ய கட்சி தரப்பில் கேட்கப்பட்ட இடத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சார பயணங்களை தொடங்கியுள்ளார். அந்த வகையில் நாளை நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் பிரச்சாரம் நடைபெறவுள்ள இடத்தில் ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து கரூர் மாவட்ட எஸ்பி ஜோஸ் தங்கையாவுடன் அவர் பேச்சுவார்த்தையை நடத்தினார். இந்நிலையில் தாவேக தரப்பில் குறிப்பிடப்பட்ட தொண்டர்களின் எண்ணிக்கை காரணமாக லைட் ஹவுஸ் கார்னர், உழவர் சந்தை ஆகிய பகுதிகளில் அனுமதி வழங்க முடியாது என்று காவல்துறை மறுத்துள்ளதாகவும், மாற்று இடமாக வேலுச்சாமிபுரம் பகுதியை தேர்வு செய்ய தாவேக நிர்வாகிகளுக்கு காவல்துறை அறிவுறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. டெல்லியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக சாமியார் பார்த்தசாரதி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் வசந்த்கஞ்ச் பகுதியில் ஸ்ரீ சாரதா இந்திய மேலாண்மை ஆராய்ச்சி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தின் மேலாளராக சாமியார் சைத்தன்யானந்தா சரஸ்வதி என்ற பார்த்தசாரதி இருந்து வந்தார். நிர்வாக பணியில் ஈடுபட்டு வந்த இவர் அங்கு பயிலும் மாணவிகள் சிலரிடம் அத்துமீறியதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்துள்ளன. குறிப்பாக EWS எனப்படும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் வகுப்பினருக்கான ஸ்காலர்ஷிப்பில் முதுநிலை டிப்ளமோ படிக்கும் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பாக 32 மாணவிகளிடம் காவல்துறையினர் வாக்குமூலம் பெற்றனர். அதில் 17 மாணவிகள் தங்களை சாமியார் பார்த்தசாரதி பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக கூறியுள்ளனர். தொடர்ந்து தங்களிடம் கண்ணிய குறைவான முறையில் தொட்டு பேசியதாகவும், ஐ லவ் யூ என குறுஞ்செய்தியும் வாட்ஸ்அப்பில் ஆபாச மெசேஜ்களை அனுப்பி தொல்லை கொடுத்ததாக அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். ஆசிரியர்கள் மற்றும் கல்வி நிறுவன நிர்வாகிகளிடம் புகார் அளித்தும் சாமியார் பார்த்தசாரதியிடம் அட்ஜஸ்ட் செய்து கொள்ள அவர்கள் அறிவுறுத்தியதாக வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளனர். புகாரின் பேரில் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தலைமறைவான சாமியாரை தேடி வருகின்றனர். இதனிடையே சாமியார் பார்த்தசாரதியை பதவியிலிருந்து ஆசிரம நிர்வாகம் நீக்கியது. மேலும் நிறுவனத்தின் டீன் ஸ்வேதா உள்ளிட்ட 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கச்சா எண்ணெயை பிற நாடுகள் பெறுவதில் தடையை ஏற்படுத்துவது யாருக்கும் நன்மையை ஏற்படுத்தாது என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அமைதி வளர்ச்சிக்கு இட்டு செல்லும் என்றும், ஆனால் வளர்ச்சிக்கு தடையாக இருந்தால் அமைதியை நிலைநாட்ட முடியாது என்றும் அமெரிக்காவை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மறைமுகமாக விமர்சித்துள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க் மாகாணத்தில் G20 நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், ரஷ்யா உக்ரைன் இடையே நடைபெற்று வரும் யுத்தத்தால் கச்சா எண்ணெய், உணவுப் பொருட்கள் மற்றும் உரத்தின் விலை சர்வதேச சந்தையில் உயர்ந்துள்ளதாக கூறினார். கச்சா எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை பிற நாடுகள் பெறுவதில் தடையை ஏற்படுத்துவது யாருக்கும் நன்மை ஏற்படுத்தாது என்றும் ஜெய்சங்கர் கூறினார். Excellencies, peace can certainly enable development, but by threatening development, we cannot facilitate peace. Making energy and other essentials more uncertain in an economically fragile situation helps no one. உக்ரைன், ரஷ்யா ஆகிய 2 நாடுகளுடனும் இந்தியா நட்புடன் இருப்பதை சுட்டிக்காட்டும் வகையில் பேசிய அமைச்சர் ஜெய்சங்கர், 2 நாடுகளுக்கும் இடையே யுத்தம் நடைபெற்றால் 2 நாடுகளுடனும் நட்புறவை கொண்டுள்ள நாட்டை அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுத்தலாம் என்றும் கூறினார். அமெரிக்க அதிபர்களின் வாக் ஆஃப் ஃபேம் புகைப்பட வரிசையில் ஜோ பைடனின் புகைப்படத்திற்கு பதிலாக அவரது கையெழுத்தை தானியங்கி பேனா எழுதும் புகைப்படம் வைக்கப்பட்டுள்ள காட்சிதான் இது. ஆட்சியின் கடைசி காலத்தில் முந்தைய அதிபர் ஜோ பைடன் அளித்த பொது மன்னிப்புகள் செல்லாது என கூறியிருந்த ட்ரம்ப் அவை தானியங்கி பேனா மூலம் கையெழுத்திடப்பட்டவை என விமர்சித்திருந்தார். மன்னிப்பு வழங்கி அவர் அளித்ததாக கூறப்படும் உத்தரவுகளில் என்ன இருந்தது என்றே ஜோ பைடனுக்கு தெரியாது எனவும் ட்ரம்ப் குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் வெள்ளை மாளிகையின் ஓவல் அலுவலகத்திற்கு செல்லும் முக்கிய நடைபாதையில் அமெரிக்காவின் முன்னாள் அதிபர்களின் கருப்பு வெள்ளை நிற புகைப்படங்கள் வைக்கப்பட்டுள்ளன. இதில் பைடனின் புகைப்படத்திற்கு பதிலாக தானியங்கி பேனா கையெழுத்திடும் புகைப்படம் இடம்பெற்றிருப்பது கவனம் பெற்றுள்ளது. பைடனை அவமதிக்கும் வகையில் அவரை கிண்டல் செய்து இந்த புகைப்படம் வைக்கப்பட்டுள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன.
தனது தனி உரிமையை பாதுகாக்க உத்தரவிடக் கோரி நடிகர் நாகார்ஜுனா தொடர்ந்த வழக்கில் உரிய உத்தரவுகளை பிறப்பிப்பதாக டெல்லி உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. போலி இணையதளங்கள், சமூக வலைதளங்கள் உள்ளிட்டவற்றில் உரிய அனுமதி இல்லாமல் தங்களது புகைப்படம், வீடியோ மற்றும் பெயர் பயன்படுத்தப்படுவதாக நடிகை ஐஸ்வர்யா ராய், அவரது கணவர் அபிஷேக் பச்சன், அனில் கபூர் உள்ளிட்டோர் வழக்கு தொடுத்திருந்தனர். இந்த வழக்குகளை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் அனுமதியின்றி பயன்படுத்தப்படும் புகைப்படம், பெயர், வீடியோ உள்ளிட்டவற்றை நீக்குமாறு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் தனது தனி உரிமையையும் பாதுகாக்க கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நடிகர் நாகார்ஜுனா மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி தேஜஸ் கரியா முன்பு விசாரணைக்கு வந்தது. பிரபல நடிகர் நாகார்ஜுனாவின் புகைப்படம் மற்றும் அவரது பெயர் இணையதளத்தில் தவறாக பயன்படுத்தப்படுவதாக அவர் தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். குறிப்பாக சில இணையதளங்களில் நாகார்ஜுனாவின் புகைப்படத்தை கிளிக் செய்தால் ஆபாச தளங்களுக்கு செல்வதாகவும், சில ஆடை விளம்பரங்களில் இவரது புகைப்படங்கள் AI மூலம் உருவாக்கப்பட்ட வீடியோ காட்சிகள் இடம்பெற்றிருப்பதாகவும் கூறினார். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி உரிய உத்தரவு பிறப்பிப்பதாக கூறி வழக்கை ஒத்திவைத்தார். பார்ப்பதற்கு அப்பாவியாக இருக்கும் இவர்தான் 10 லட்சம் ரூபாயை திருடிய பலே திருடன். முதியவருக்கு உதவுவதற்காக வாடகைக்கு ரூம் கேட்பது போல நடித்து அவரின் கைப்பையை பணத்துடன் தூக்கிச் சென்ற நூதன திருடன் தான் இவர். மதுரையைச் சேர்ந்த 87 வயதான பரமசிவம் என்ற முதியவர் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் உள்ள தனது மகள் வீட்டிற்கு செல்வதற்காக கையில் 10 லட்சம் ரூபாய் பணத்துடன் வத்தலகுண்டு பேருந்து நிலையம் வந்திறங்கியுள்ளார். அப்போது முதியவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் அருகில் விடுதியில் தங்கி ஓய்வெடுத்து செல்ல முடிவு செய்துள்ளார். அந்த சமயம் முதியவருக்கு உதவுவது போல வந்த நபர் ஒருவர் கையில் இருந்த பையை வாங்கிக் கொண்டு முதியவரை அருகிலுள்ள விடுதி வரை அழைத்துச் சென்றுள்ளார். பின்னர் அந்த முதியவரை விடுதியின் வாசலில் காத்திருக்கச் சொல்லிவிட்டு உள்ளே சென்று ரூம் கேட்பது போல விசாரித்துள்ளார். விடுதியை விட்டு வெகு இயல்பாக வெளியே வந்த அந்த நபர் முதியவர் அசந்த நேரம் பார்த்து பையுடன் அங்கிருந்து லாவகமாக தலைமறைவாகிவிட்டார். தான் ஏமாந்ததை அறிந்த முதியவர் பரமசிவம் வத்தலகுண்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள CCTV காட்சி பதிவுகளை ஆய்வு செய்தனர். விசாரணையில் வத்தலகுண்டு அடுத்த விராலிப்பட்டி அருகே உள்ள சாமியார் முப்பனூரைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவர் பணத்தை திருடியது தெரியவந்தது. அவரது வீட்டில் பதுக்கி வைத்திருந்த பணத்தை மீட்ட போலீசார் கிருஷ்ணமூர்த்தியை தீவிரமாக தேடி வருகின்றனர்.